கோயம்புத்தூரில் இருக்கிற நாங்கள் எங்கள் ஹிந்து முறைப்படி நாங்கள் எப்படி கல்யாணம் பந்தல் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் பந்தலுக்கு ஆள் பேசி வச்சுட்டோம்னா அவங்களே வந்து இந்த பந்தக்கால் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதில் காவியம் சுண்ணாம்பு அடித்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் வாழைக்கம்பம் கட்டுவோம் இல்லைங்களா, அந்த வாழைக்கம்பம் நடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம பந்தக்கால் முதல்ல நடுவோங்க. அதுவும் பூஜை போட்டு தான் நடுவோம். அதுக்குள்ளே நவதானியம் பசும்பால் எல்லாம் ஊற்றி அதுக்குள்ளே ஐம்பொன்னெல்லாம் போட்டு அதில் பெரியவங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணி அதில் போடுறதுங்க. அதில் போட்ட பின்னாடி நம்ம இந்த பந்தக்காலை உள்ளே நடுறதுங்க. உள்ளே நட்டுட்டு அப்புறமா திருப்பியும் அதுக்கு ஒரு பூஜை பண்ணுறது. நட்டி முடிச்ச உடனேவும் நம்ம பூஜை பண்ணணும். வந்திருக்கிற பெரியவங்க எல்லாம் போட்டுட்டு ஒரு 5 பேர் பெரியவங்க அந்த பந்தக்காலை பிடிச்சி நடுவாங்க. அந்த பந்தக்காலுக்கு மேலே வந்து வேப்பிலையும் மாவிலையும் கட்டி நவதானியம் ஒரு மஞ்சள் துணியெல்லாம் முடி போட்டு அந்த பந்தக்காலோட உச்சியில் கட்டி அது நம்ம வீட்டை பார்த்த மாதிரி வைப்பாங்க. இப்போ நாங்களும் அதெல்லாம் வச்சு நட்டு உடனே காலையில் வந்தவங்களுக்கெல்லாம் காலை விருந்து கொடுத்தாச்சுங்க. அடுத்தது மத்தியான நேரம் வந்திருக்கிற பொட்டு பொடிசலுக்கெல்லாம் மெகந்தி போடுற வேலைங்க. பாருங்கள், யாருக்கெல்லாம் மெகந்தி தெரியுமோ அவங்க எல்லாமே மெகந்தி போட்டு விடுவாங்க. அதில் 2-3 பேர் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு 10 கோன் வாங்கி கொடுத்தாச்சுங்க. அவங்க வந்து வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் யாருக்கெல்லாம் மெகந்தி போடணும்னு ஆசையோ அவங்களுக்கு எல்லாமே போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து மருதாணி அரைச்ச இயற்கை மருதாணி இருக்குது பார்த்தீங்களா, அதை அரைச்சி நான் அது வேணுங்கிறவங்களுக்கு அதை நான் வச்சு விட்டுட்டு இருந்தேன். மற்றவங்க எல்லாமே கோனில் டிசைன் போட்டுட்டாங்க. அடுத்தது அந்த கோன் முடித்த உடனே இன்னொரு செட்டு வந்து தட்டு அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது பிளேட் டெக்கரேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி 10 நாளைக்கு முன்னாடியே எல்லாம் வாங்கி வச்சாலும் கடைசியில் இந்த அலங்காரம் பண்ண உட்கார்ற நேரத்துக்கு தான் செல்லோஃபன் டேப் இல்லை, டபுள் டேப் இல்லை, குண்டூசி வேணும்னு ஓடி ஓடி போய் ஒரு ஆள் கடைக்கு போகிறக்கே ஒரு ஆள் சரியாக இருந்துச்சுங்க. இப்போ நைட்டு அதெல்லாம் முடிச்சோடனே நைட்டு டின்னரும் முடிச்சிட்டோங்க. நைட்டு விருந்தும் முடிஞ்சிச்சு. எல்லாம் முடிச்சுட்டு போன உடனே நான் வந்து உப்பு பாத்திரம் இருக்குங்க, பொண்ணு மாப்பிள்ளைக்குன்னு உப்பு வாங்குகிற பாத்திரம் ஒன்று இருக்குது. அதை மட்டும் நான் அலங்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேங்க. எல்லோரும் போனோடனே 10 மணிக்கு மேலே நான் அதை அலங்காரம் பண்ண உட்காந்தேங்க. நான் வீட்லேயே இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அங்கே போனோடனே அப்படியே அதை வச்சு அதை தைக்கிற வேலை தாங்க. பொண்ணோட பாத்திரத்துக்கு பட்டு துணி வச்சு அதுக்கு ஒடியானம் போட்டு நகை போட்டு இப்போ பொண்ணோட உப்பு பாத்திரம் ரெடி பண்ணிட்டேங்க. அடுத்தது மாப்பிள்ளையோட உப்பு பாத்திரம் எடுத்துட்டேன். அதுக்கு நான் பட்டு வேஷ்டி கட்டிட்டு உருமாலையெல்லாம் வச்சுட்டு அதுக்கு பாசியெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி அதையும் ரெடி பண்ணிட்டேங்க. இனி விடிஞ்சால் மாப்பிள்ளையை வந்து மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். அதுக்கு முன்னாடி பொண்ணோட மாங்கல்யத்தை நம்ம பூஜை அறையில் கலசத்தில் வச்சுட்டு மாப்பிள்ளையோட வேஷ்டி சட்டையும் பூஜை அறையில் வச்சாச்சுங்க. இனி காலையில் எழுந்திரிச்சோன்னே மாப்பிள்ளையை மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போக வேண்டியதுதாங்க.